வணக்கம் உண்மையான உறவுகளே. எஸ்பிஓ சேல்ஸ் டீம் நபர்களுக்கும் எஸ்பிஓ ப்ரொமோஷன் டீம் நபர்களுக்கும் பைமோட் எலைட் மெம்பர்ஷிப் பர்ச்சேஸ் பண்றது எப்படி, அதை அப்கிரேட் பண்றது எப்படின்னு நேரடியா இந்த வீடியோல முழுமையா காட்ட போறேன். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. ஒரு தமிழ்நாடு கம்பெனி எஸ்பிஓ பார்ட் டைம் ஜாப் 8 வருஷமா தொடர்ந்து அடுத்தடுத்த முயற்சிகளை பல நபர்களுக்கு வருமானம் கொடுக்கிற கம்பெனியில நீங்க செய்யற ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், இப்போதான் மறுபடியும் எஸ்பிஓ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இதுல மறுபடியும் நீங்க ரீபர்ச்சேஸ் எப்படி பண்ண போறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கலாம். இந்த கேள்விக்கு என்னுடைய பதில், எல்லாமே எளிதில் கிடைக்கிறது கிடையாது. ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு போராட்டம் கண்டிப்பா இருக்கும். அது பண போராட்டமா இருக்கலாம், நம்பிக்கை போராட்டம் மட்டும்தான். உங்களுக்கு நாங்க இதை செய்வோம், ஆனா நேரம் தாமதம் ஆகும். அந்த நேரம் சொன்னதை விட அதிக நேரம் தான் தாமதமாகுது. அது நமக்கு சொல்லாமலே புரிகிற ஒரு விஷயம்தான். ஆனா ஒரு வருஷம் நம்ம பொறுத்து இருந்தாலும் 2 வருஷம் 2 மடங்கான பலன் நமக்கு கிடைக்க தான் செய்யுது. இது எல்லாருமே அனுபவிக்கிற ஒண்ணு. புரிகிற நபர்களுக்கு அது மிக மிக சரியாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இன்னும் வர மறுபடியும் நான் பர்ச்சேஸ் பண்றதுக்கு இருக்கேன். உங்க கைகள்ல பணம் இருக்கு, ஆனா நம்பிக்கை இல்லை. அப்படி இருக்கிற நபர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை தான், கிட்டத்தட்ட இவ்வளவு நாள் நம்ம போராடிட்டோம். இந்த போராடி கைக்கு வர வேண்டிய வருமானம் குறைஞ்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த ஒரு சூழ்நிலை தான் இப்போ நமக்கு வந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால நீங்க தனிப்பட்ட விதத்துல நல்ல சிந்திச்சு சொந்தமான முடிவை எடுங்க. எஸ்பிஓட நல்ல விஷயங்களையும் பார்த்து மோட்டிவேஷன் வீடியோஸையும் பார்த்து முடிவெடுக்க வேணாம். எஸ்பிஓட நெகட்டிவ் நிறைய நபர்கள் சுத்துறாங்கல்ல, அவங்களுடைய விஷயங்களையும் பார்த்து முடிவெடுக்க வேணாம். எஸ்பிஓ இதற்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தாண்டி வருமானம் கொடுத்திருக்கா இல்லையா, அதற்கு மட்டும் பதில் தெரிஞ்சுக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். சரி, முதல்ல எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்றது, முதல் கட்டமா நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும்னு இந்த வீடியோல தெளிவா சொல்றேன். நம்ம உண்மை உறக்கச்சொல் சேனல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ எக்ஸ்பிளனேஷன் இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிட்டு இதுல ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அப்போ நமக்கு பைமோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் உங்களுடைய எல்லார் மொபைலையும் கட்டாயம் இருக்க வேண்டும். அதை நம்ம இன்ஸ்டால் பண்றதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. எஸ்பிஓக்குள்ள உங்களை சேர்த்து விட்ட நபர் இப்போ தொடர்புல இருந்தா அவங்க கிட்ட இருந்து பைமோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் ரெஃபர் லிங்கை வாங்கணும். அப்படி அவர் தொடர்புல இல்லைன்னா எஸ்பிஓக்குள்ள ஏற்கனவே வேலை பார்க்குற நபர் உங்களுக்கு யாரு விருப்பம் இருக்கோ அவங்களுடைய ரெஃபர் லிங்க் நீங்க வாங்கலாம். அதை நீங்க வாங்கி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நான் ரெஃபர் லிங்க் அதே மாதிரி வாங்கிட்டேன். ஸோ வாங்கிட்டு அதோடைய ரெஃபர் கோடும் இதில் ஷோ ஆகுது பாருங்க. இப்போ நான் இதன் மூலமா இதை டச் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போறேன். இன்ஸ்டால் பண்ண பிறகு நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிரும். இப்போ இதில் நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது என்ன, அக்கௌண்ட்டுன்னு கீழே ஷோ ஆகுது பார்த்தீங்களா, இந்த அக்கௌண்ட்டை டச் பண்ணுங்க. இதில் மொபைல் நம்பர் கேட்கும், உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க. இப்போ நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். இதில் இப்போ ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்கு, லாஸ்ட் நேம் கேட்டிருக்கு, ரெஃபர் கோடு கேட்டிருக்கு. இதில் தான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். நமக்கு ஃபர்ஸ்ட் நேமில் நம்ம ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருவோம், நமக்கு லாஸ்ட் நேமில் நம்மளுடைய இனிஷியல் கொடுத்துருவோம், அடுத்தது மொபைல் நம்பர் இருக்கும். இந்த ரெஃபர் கோட்னா என்ன, உங்களுடைய அப்ளைனை ரெஃபர் லிங்க் வாங்கினவங்க கிட்ட ரெஃபர் கோடுன்னு கேளுங்க. ஒரு 4 டிஜிட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணுங்க. ஒன்று நீங்கள் ரெஃபர் லிங்க் மூலமாக உள்ள சரியாக வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெஃபர் கோட் கேட்காது. மேபி உங்களுக்கு கேட்டு இருந்தால் நீங்கள் அந்த ரெஃபர் கோட் கொடுத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு கீழே உங்களால் ஆட் ஆக முடியும். இப்போ ரெஃபர் கோட் கொடுத்தாச்சு. நான் சைன் அப் கெட் ஓடிபி கொடுக்க போகிறேன். இந்த நம்பருக்கு ஓடிபி போகும். இப்போ ஓடிபி கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அவ்வளவுதான். மறுபடியும் நீங்க அக்கௌண்ட்டுக்குள்ள போய் பாருங்க. உங்க நேம், உங்களுக்குன்னு ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க. இதுதான் உங்களுடைய பைமோட் ஐடி. இதுல உங்களுக்கு ப்ரொஃபைல் செட்டிங்னு இருக்கும் பாருங்க, இதை டச் பண்ணுங்க.
இதுல தான் உங்களுடைய கரண்ட் ஆக்டிவா இருக்கிற மெயில் ஐடி கொடுக்கணும். இந்த மெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கான ஆர்டர் ஐடி வரும். நம்ம பர்ச்சேஸ் பண்றதோட ஆர்டர் ஐடி நம்மளுடைய மெயிலுக்கு தான் வரும். அடுத்தது நம்மளுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ், நம்ம தெரு, நம்ம ஏரியா, அதனுடைய லேண்ட்மார்க். உங்களுக்கு தெரியும், நம்ம நார்மலாகவே ஒரு ஜென்ரலான இகாம் ஆப்லாம் நம்ம ஒரு ஆர்டர் பண்ணுறோம்னா நமக்கு டோர் டெலிவரி ஆகும். அதற்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் தான் இது கொடுக்க போகிறோம். முக்கியமாக சிட்டி, ஸ்டேட்டு, ஜிப் கோட்னா உங்கள் ஊரோட பின்கோட், சரியா? ஆல்டர்னேட்டிவ் மொபைல், ஒரு நம்பருக்கு கால் பண்ணுவாங்க, அது உங்களுக்கு ரீச் ஆகலைன்னா இன்னொரு மொபைல் நம்பர் நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதன்படி டீட்டெயிலாக ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுறேன். இப்போ நான் எல்லாமே கரெக்டாக கொடுத்தாச்சு. சேவ் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு சேவ் ஆகிட்டு. இப்போ நம்ம அடுத்த விஷயம் என்ன பண்ண போறோம்னா, இந்த பைமோட் ஆர்டர் ஐடி இருக்குல்ல, இந்த பைமோட் ஐடி, இந்த ஐடியை உங்க எஸ்பிஓ ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ்ல சரியா இருக்கா, இது எல்லாமே சப்மிட் பண்ணணும். ஸோ இப்போ நான் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் டச் பண்றேன். இதுல ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் டச் பண்ணோம்னா ப்ரொஃபைல் அப்டேட் கேட்கும். இதுல இந்த பைமோட் யூசர் ஐடின்னு இருக்குல்ல, இதுல அந்த பைமோட் யூசர் ஐடியை நீங்க கொடுக்கணும். இப்போ நான் பைமோட் யூசர் ஐடி கொடுத்தாச்சு. கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா சப்மிட் இருக்கும். நேரடியாக பைமோட்டுக்கு வந்துருங்க. பைமோட்டுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் இங்கே பாருங்க, இதில் பைமோட் எலைட் மெம்பர்ஷிப், இதுக்கு கீழே ஜாயின் நவுன்னு கேட்கும். இந்த ஜாயின் நவ் கொடுங்க. இப்போ நான் பைமோட் எலைட் மெம்பர்ஷிப் கொடுக்குறேன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நான் ஏற்கனவே ரீட் பண்ணிட்டேன், நீங்களும் ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். நார்மலாக நமக்கு எப்படி பேமெண்ட் போகுமோ அப்படி தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு பேமெண்ட் டிக்ளைன் தான் வருது. ஸோ அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேலே சைடில் 3 டாட் இருக்கும், இதை டச் பண்ணிவிட்டு கான்டாக்ட் ஆஸ்ன்னு இருக்கும், இதை டச் பண்ணுங்க. இதில் ஒரு வாட்ஸ்அப் கேர் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த நம்பரை காப்பி பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நான் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி நேம், பைமோட் ஐடி, நம்ம அக்கௌண்ட்டில் ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த பைமோட் ஐடி அண்ட் மெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியலை, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வேறு வழி இருக்கான்னு கேட்டிருக்கேன். நான் பைமோட் கேருக்கு ஃபுல் டீட்டெயிலாக சப்மிட் பண்ணேன். ஸோ அங்கே இருந்து வந்த ரீப்ளே ஒரு ஸ்கேனிங் ஆப்ஷன் கொடுத்துட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் இஷ்யூ வருதுன்னா, ஸோ இதில் QR கோடில் ஸ்கேன் பண்ணுங்க. கம்ப்ளீட் ஆகுனதும் உங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃப், ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், பைமோட் ஐடியை சென்ட் பண்ணுங்க. ஸோ எலைட் மெம்பர்ஷிப் ஆக்டிவேட் பண்ணி விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மேனுவலாக அவங்க பண்ணுறது. ஸோ அதனால் இதே மாதிரி நீங்கள் பே பண்ணிடுங்க. பே பண்ணிவிட்டு உங்களுடைய நேம், பைமோட் ஐடி, மொபைல் நம்பர், பைமோட்டில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர், ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணோம்னா ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. பட் நான் ஃபோன்பே மூலமாக ட்ரை பண்ணேன். நான் எல்லா ஆப்ஷனும் ட்ரை பண்ணேன், எனக்கு ஃபெயில்டுன்னு தான் வந்துச்சு. ஜிபே பண்ணேன், ஃபோன்பே, மேலே உள்ள UPI பண்ணேன், எல்லாமே அப்படி தான் வந்துச்சு. இந்த ஃபோன்பே மூலமாக தான் எனக்கு கடைசியில் ஒர்க் ஆகுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு வேறு விதமாக ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். இல்லை ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னா நேரடியாக பைமோட் வாட்ஸ்அப் கேருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க ஃபுல்லாக உங்களை கைட் பண்ணி எந்த வித ப்ராப்ளம் இல்லாமல் உங்களுடைய எலைட் மெம்பர்ஷிப்பை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க, ஓகே. உங்களுக்கு ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்ததும் உங்களுக்கு ஒரு பாப் மெசேஜ் வரும். அதில் உங்களுடைய ஆர்டர் ஐடி இருக்கும். அதையுமே நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். இந்த மெயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. ஸோ இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ண 24 மணி நேரத்துக்கு பிறகு நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், இதுதான் என்னுடைய பைமோட் ஆர்டர் ஐடி, ஸோ என்னோட ஐடியை ஆக்டிவேட் பண்ணி விடுங்க, சேல்ஸ் டீமை ஆக்டிவேட் பண்ணி விடுங்கிறத நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதற்காக நம்ம ஐடிக்கு உள்ளே வந்துட்டு அப்கிரேடுன்னு இருக்கும், இந்த அப்கிரேடை கொடுங்க. இப்போ இதில் கொடுத்தீங்கன்னா கீழே கடைசியாக லாஸ்ட்டில் வாங்க, இதில் உங்களுடைய பர்ச்சேஸ் டேட்டு, பைமோட் ஆர்டர் ஐடி, உங்கள் டேட் என்னவோ அந்த டேட்டை கொடுங்க. பைமோட் ஆர்டர் ஐடி ஒரு டேட்டும் கரெக்டாக இருக்கணும். நான் என்னுடைய பைமோட் ஆர்டர் ஐடி கொடுத்துட்டேன்.
இங்கே பாருங்கள், இப்படி உங்களுக்கு எரர் வந்தால், ஆல்ரெடி யூஸ்டுன்னு ஒரு எரர் வந்தால் நீங்கள் பயப்பட வேணாம். இந்த எரர் 24 மணி நேரம் ஆகணும். 24 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எரர் வரும். ஸோ 24 மணி நேரத்துக்கு பிறகு நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு சப்மிட் ஆகும். 24 மணி நேரத்துக்கு பிறகு உங்களுக்கு சப்மிட் ஆகலைன்னா நீங்கள் நேரடியாக இதில் பாருங்கள், டிக்கெட்ஸ் இதை டச் பண்ணிவிட்டு ரைஸ் டிக்கெட்டை கொடுங்க. இதில் உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இதில் ஆக்டிவாக இருக்கிற மொபைல் நம்பர்ஸ் கொடுங்க. ஸோ டீட்டெயிலாக எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குல்ல, பைமோட் ஆர்டர் ஐடி, அதையுமே சப்மிட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணேன், இந்த டேட்டு இந்த டைம் பர்ச்சேஸ் பண்ணேன், நான் இப்போது சப்மிட் பண்ணுறேன், எனக்கு சப்மிட் ஆகலை, என்ன எரர் வருதோ அந்த எரரை நீங்கள் கொடுங்க, இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு பிறகு சப்மிட் பண்ணுங்கள். இதுலேயும் உங்களுக்கு விரைவாக பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, அதை பார்த்து செக் பண்ணது எப்படி தெரியும்னா, டிக்கெட்டுக்கு வந்துடுங்க, டிக்கெட் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். இந்த டிக்கெட் ஸ்டேட்டஸில் இதில் உங்களுடைய கம்ப்ளைண்ட், உங்களுடைய பெண்டிங் ஸ்டேட்டஸ் இப்படிலாம் இருக்கும். இதில் அப்ரூவ்டு அப்படின்னு மாறிடும், உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ கிளியர் பண்ணதும் உங்களுடைய டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சேல்ஸ்ன்னு இருக்கிறதுக்கு பதிலாக அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படின்னு மாறிடும். ஓகேவா? நன்றி உறவுகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் தெளிவாக ஒரே வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம், ஒரே சேனலில் பார்க்கலாம். நம்ம உண்மை உறக்க சொல். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.